டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் திருச்செந்தூரில் 20,000க்கும் மேற்பட்ட வாழைகள் நீரில் மூழ்கின. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி, இந்த சேதம் தொடர்பா விவசாயிகள் என்ன சொல்றாங்க? அரசுக்கு ஏதேனும் கோரிக்கை வச்சிருக்காங்களா? கண்டிப்பாக. அதாவது தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில கடந்த சில தினங்களாக தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல பலத்த மழையானது பெய்து. இதனால் தாமிரபரணி ஆற்றிலிருந்து வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. தாமிரபரணி ஆற்றின் கடைசி தடுப்பணையான ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில இருந்துதான் லட்சக்கணக்கான கன அடி நீர் வீணாக கடலுக்கு சென்றது. அந்த சமயத்துல திருவைகுண்டம் அணைக்கட்டில உள்ள அந்த தென்கால்வாயிலிருந்து பாசனத்திற்கான குளங்களுக்கு தண்ணீரான திறக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய இந்த செம்மறிக்குளம் கஸ்பா பகுதிக்கு வந்த தண்ணீர் அதிக அளவு வந்ததால் அருகே இருந்த அந்த வாழை தோட்டத்திற்குள் இந்த வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. அதாவது சுமார் 20,000 வாழைத்தார்களானது இதில் முழுவதுமாக மூழ்கியிருக்கிறது. அறுவடைக்கு தயாரா இருந்த வாழைகள் மூழ்கியதால் விவசாயிகள் என்ன செய்வது என்ற தெரியாம தவித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் மிகவும் வேதனையை தெரிவித்திருக்காங்க. இதையடுத்து கடந்த சில தினங்களாக வாடகைக்கு மீனவர்களிடமிருந்து படகு எடுத்து அதன் மூலம் சென்று வாழைத்தார்களை அறுவடை செய்து வந்தாங்க. தற்பொழுது படகு கொண்டு செல்ல முடியாத சூழல்ல வாழை விவசாயிகளே தங்களோட அந்த களத்துல முழுவதுமாக இறங்கியிருக்காங்க. அதாவது தங்களது வாழைத்தார்களை அறுவடை செய்வதற்காக மார்பளவு தண்ணீர்ல இறங்கி வாழைத்தார்களை அறுவடை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. என மேலும் தண்ணீருக்குள் சென்று வாழைத்தார்கள் அனைத்தையுமே ஒன்று சேர்த்து கயிறில் கட்டி தண்ணீரில் இழுத்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. அதாவது வெள்ள நீரில் ஏராளமான விசஜந்தைகள் உள்ள நிலையில அதை பொருட்படுத்தாம அவங்க தங்களது வாழைத்தார்களை பாதுகாப்பதற்காகவே இது போல விபரீத முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. மேலும் அறுவடை செய்த வாழைத்தார்கள் அனைத்தும் உள்ளூரில் சரியான விலை இல்லாதால் அதை முழுவதுமாக வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை முழுவதுமாக அந்த ஊராட்சி நிர்வாகம் சரி, நகராட்சி நிர்வாகம் சேர்ந்து தண்ணீரை அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக மீட்டெடுக்க முடியும் என்று விவசாயிகள் தரப்புல வேதனை அளித்து தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பவானி.